அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் தமிழ்நாடு தொழில் வழிகாட்டி நிறுவனம் மற்றும் எவர்வான் கோத்தாரி ஃபுட்வேர் லிமிடெட் நிறுவனத்திற்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படுகிறது. அந்த நேரலை காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்க கேட்கலாம். பாரி கார்த்திக், இது குறித்த முழு விவரங்கள் என்ன? வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்போது தலைமைச் செயலகத்தில் தொழில் முதலீடு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறையின் சார்பில் பீனிக்ஸ் கோத்தாரி குழுமத்தின் துணை நிறுவனமாக இருக்கக்கூடிய கோத்தாரி ஃபுட்வேர் லிமிடெடுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திட்டிருக்கிறார். தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு தொழில் நிறுவனங்களுடன் தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசின் சார்பில் பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டுள்ளன. அதன் அடிப்படையில் தான் தற்போது கோத்தாரி குழுமத்தினுடைய துணை நிறுவனமாக இருக்கக்கூடிய எவர்வான் கோத்தாரி ஃபுட்வேர் லிமிடெட் நிறுவனம் தற்போது கரூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களில் 5000 கோடி ரூபாய் முதலீட்டில் மற்றும் 45,000 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் அமைந்திருக்கக்கூடிய தோல் அல்லாத காலணி உற்பத்தி திட்டத்தை நிறுவுவதற்கு தமிழ்நாடு அரசின் முதலீடு ஊக்குவிப்பு முழுமையான தமிழ்நாடு தொழில் வழிகாட்டி நிறுவனம் மற்றும் எவர்வான் கோத்தாரி ஃபுட்வேர் லிமிடெடுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தமானது கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நடந்து முடிந்த அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் பெரம்பலூரில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த 45,000 பேருக்கு பணி வழங்கும் அந்த திட்டத்தின் அடிப்படையில் தமிழகம் தோல் உற்பத்தியில் மிகப்பெரிய முக்கியமான மாநிலமாக இருந்தாலும் கூட தோல் அல்லாத அந்த காலணிகளை உருவாக்குவதில் தமிழ்நாடு முக்கிய பங்காற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் கோத்தாரி குழுமத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டு அதற்கான பணிகளும் தற்போது நடைபெற்று வரும் நிலையில் தற்போது மேலும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டிருக்கின்றன. அதன் அடிப்படையில் தான் 45,000 பேருக்கு வேலை கொடுக்கும் அந்த அடிப்படையில் ரூபாய் 5000 கோடி ரூபாய் முதலீட்டில் இந்த நிறுவனமானது பெரம்பலூர் மற்றும் கரூர் நகரங்களில் செயல்பட இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.